Hi friends, I am JC. இப்போ நான் உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இல்லைனா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்லோட் பண்ண ஒரு யூஸ்ஃபுல்லாக உள்ள 10 கண்டென்ட் ஐடியாஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெயிட் பார்ப்போம். இனி புதுசாக யாராவது யூடியூப் சேனல் தொடங்கணும்னு ஐடியா வச்சுருந்தா, அதாவது என்ன போல நான் இப்போ புதுசாக தான் தொடங்கினேன், ஐடியா வச்சுருந்தா நான் சொல்ல போகிற இந்த 10 கண்டென்ட் டைப்ஸுக்குள்ளே தான் மொத்தமும் அடங்கும். இது ரெண்டு ஏதாவது ஒன்று இல்லைன்னா ரெண்டை பிக்கப் பண்ணி அதிலே வீடியோ போடுங்க. இந்த கண்டென்ட் ஐடியாஸில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டு டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டு வந்தீங்கன்னா உங்கள் சேனல் குரோத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன் அந்த யூடியூப் சிஇஓ நினச்சா கூட தடுக்க முடியாது. இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு 5 கண்டென்ட் டைப்ஸு கண்டென்ட் ஐடியாஸ் அதை பற்றி இப்போ பார்ப்போம். அடுத்து பார்ட் 2 வீடியோ இருக்குது, அதில் நெக்ஸ்ட்டு 5 கண்டென்ட் ஐடியாஸ் பற்றி பார்ப்போம். பார்ட் 2 உள்ள கண்டென்ட் ஐடியாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் சிம்பரையும் ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்டில் பார்ட் 2ன்னு மட்டும் ஒரு கமெண்ட் போடுங்க. இங்கே நெக்ஸ்ட் வீடியோ பண்ண எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்பர் 1, பிஹைண்ட் த சீன்ஸ். பீப்புளுக்கு ஒரு வீடியோ பார்த்து இன்ஃபர்மேஷன் ஆர் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகிறது எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு அந்த வீடியோ எப்படி ஷூட் பண்ணாங்க, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு என்னென்ன கேஜெட்ஸ் யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்கள் வீடியோவில் நீங்கள் மற்ற மாதிரி வீடியோ போடியதும் அது பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோ பண்ணும்போது அதை பார்க்க பீப்புள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா உங்கள் டெய்லி லைஃப் ரொட்டீனை பற்றி போடலாம், இல்லைனா நீங்கள் ஒர்க்கு போகிறது அங்கே என்னென்ன நடக்குது அதை பற்றி போடலாம், இல்லைனா உங்கள் ஒரு பேஷன் இல்லைனா ஹாபீஸ் அதை பற்றி போடலாம். எல்லாமே ரொம்ப நீங்கள் பேசுகிற அந்த விதம் பொறுத்து தான் இருக்குது. பீப்புள் உங்கள் வீடியோ பார்க்குறது எல்லாமே ஒரு கண்டென்ட் தான். ஸோ க்ரியேட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் வந்து டுட்டோரியல்ஸ்னால் பீப்புளுக்கு உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமா அந்த தெரிஞ்ச விஷயத்தை பற்றி அவங்களுக்கு அதை டீச் பண்ணி கொடுக்கணும். அதான் டுட்டோரியல்ஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது டான்ஸ் ஆட ரொம்ப தெரியும்னா அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸை ஒவ்வொன்றா ஒரு ஸ்லோ மோஷனில் சின்னதாக டீச் பண்ணி கொடுக்கணும். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குன்னா அதை எப்படி பண்ணுறோன்னு ஒரு வாய்ஸ் ஓவர் பேக்கில் கொடுத்து அதை சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் டுட்டோரியல்ஸில் நிறைய வகை இருக்குது. ஒரு கிட்டார் வாசிச்ச தெரியும் அதை சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதை சொல்லிக் கொடுக்கலாம். ரொம்ப நிறைய வகை இருக்குது. டுட்டோரியல்ஸ்லாம் ரொம்ப நிறைய வகை இருக்குது. அதோண்டு இது ரெண்டு ஏதாவது ஒரு கண்டென்ட் ஐடியாஸ் உங்களுக்கு கிட்டோன்னா இதே ஒன்றா பிக்கப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த கண்டென்ட் ஐடியாஸ் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அண்ட் அந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபன்னி வீடியோஸை பொறுத்தவரை நீங்கள் மக்களோட மனசில் உங்கள் வீடியோவை வந்து பார்த்தாலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்க டென்ஷன்லாம் குறையும், கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாம், அந்த மாதிரி நினைக்கிற அளவுக்கு உங்கள் கண்டென்ட் சூப்பராக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எல்லாருமே பரிதாபங்கள் சேனல் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோவில் போனாலே கண்டிப்பாக சிரிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட அவங்களோட சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து ஸ்டோரியாக போடுவாங்க. என்ன இது ஃபன்னி வீடியோஸை பொறுத்தவரை பீப்புள் மத்தியில் ரொம்பவே அது எங்கேஜ் ஆகும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக பேசிய ஒரு திறன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபோர்த்து கண்டென்ட் ஐடியா என்னன்னா ட்ராவலிங் வ்ளாக்ஸ். இப்போ இருக்க ஜெனரேஷனை பொறுத்தவரை கண்டிப்பாக நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறைய பேருக்கே பைக் பிடிக்கும். அந்த பைக்கு பிடிக்க அந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சு நம்ம வீடியோவில் வியூஸை ரொம்ப நிறைய கொண்டுடலாம். ஒரு 80 to ஒரு 25 ஏஜுக்குள்ளே உள்ள பீப்புள்ஸ் நிறைய பேரை நம்ம வீடியோவை பார்க்க வைக்கலாம். சேனல் தொடங்கிய புதுசில் யாருக்குமே கையில் பட்ஜெட் இருக்காது. அப்போது நீங்கள் ட்ராவல் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த உடனே ஓவராக ஒரு தமிழ்நாடு ட்ரிப்பு, இந்தியா ட்ரிப்பு அந்த மாதிரி லெவல்லாம் போக வேண்டாம். ஒரு சின்ன லெவலில் ஒரு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க விசிட்டிங் பிளேஸ் அந்த மாதிரி போய் ஒரு வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும், அதை ஒரு காட்டலாம். இல்லைனா வந்து ஒரு கடைக்கு போகிறத எடுத்து அதை ஒரு காமெடி ஆட்டோ ஏதோ ஒன்று பேசியோ இன்னும் ஏதோ ஒரு ரியாக்ஷன் வச்சோ அந்த மாதிரி போடலாம். அதுலேயும் நிறைய வகை இருக்குது. மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே கையில் காலேஜ் முடிஞ்ச உடனே பைக்கெல்லாம் வீட்டில் சண்டை பிடிச்சோ எப்படியாவது வாங்குறாங்க. அந்த பைக்ஸை வச்சு சும்மா அங்கோட்டு இங்கோட்டு கறங்கியது, பிள்ளைகளை பார்க்க போகிறது இதெல்லாம் யூஸ் பண்ணியதோட அதை வச்சு ஒரு மணி ஏர்ன் பண்ணவங்களு இந்த மாதிரி ஒரு சேனலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி தொடங்குங்க. அது ஒரு நல்ல ஐடியா தான். எவன் என்ன நினைப்பான்னு பார்த்து யோசிச்சுட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது. அண்ட் இந்த ஃபிஃப்த் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூஸில் வந்து நிறைய வகை இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா டெக்கு சைடில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதாவது டெக்கு சைடுனா மொபைல் ஃபோன், லேப்டாப்பு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அதை பற்றி ஒரு ரிவ்யூ போடலாம். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் கையில் காசு போட்டு பண்ணணும். இல்லைன்னா யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட இருக்க மொபைல் எல்லாம் வேண்டி ரிவ்யூ பண்ணலாம். போக போக நமக்கு ஸ்பான்சர் அந்த மாதிரிலாம் கிடைக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ நிறையவே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ், சன்ஸ்க்ரீனு இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அந்த பிராண்ட்ஸில் யாவது கரெக்டானதுன்னு பார்த்து ஒரு ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுக்கணும். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்சனலாகவே ட்ரை பண்ணி அது நல்லா இருக்கா இல்லை மோசமாக இருக்கான்னு நம்மளோட உண்மையான ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூவை நம்ம கொடுக்கணும். இங்கே தான் அது நம்மளை நம்புவாங்க, நம்ம பார்க்க ஆடியன்ஸ் வந்து நம்மளை நம்புவாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், 5 டைப்ஸ் கண்டென்ட் ஐடியாஸும் நான் சொல்லியாச்சு. நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கணும்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் இந்த வீடியோ எப்படி பார்த்துருப்பீங்க. அப்போது நீங்களும் ஒரு கிரியேட்டராக என்னோட வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 5 தரமான கண்டென்ட் ஐடியாஸு என்கிட்ட இருக்குது. அது ஒரு பார்ட் 2 வீடியோவில் தான் வரும். அது உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2ன்னு ஒரு சின்ன ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டுவிடுங்க. அந்த வீடியோ உங்களை வந்து சேரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருக்கோங்க. இங்கே தான் அந்த வீடியோ வந்த உடனே உங்களுக்கு சேரும். மேக்ஸிமம் நாளே இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாளே அந்த வீடியோ வந்துடும், நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னுக்குள்ள வீடியோ முடிச்சிச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் தான் உங்கள் ஜேசி.